தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கேரளாவிற்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழ்நாடு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் விலை மதிப்பற்ற உயிர்கள் பறிபோனது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முழு வீச்சில் நடைபெற்று வரும் மீட்பு பணிகள் அனைவரையும் காப்பாற்றும் என்று நம்புவதாக பதிவிட்டுள்ளார். மேலும் நெருக்கடியான நேரத்தில் கேரளாவிற்கு உதவ தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் போதை ஊசி விற்பனை செய்யும் கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தகவலின் பேரில் பர்மா நகரில் உள்ள பாழடைந்த கட்டட பகுதிக்கு சென்ற புது வண்ணாரப்பேட்டை போலீசார் அங்கு போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகளை பயன்படுத்திய இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். இதைத் தொடர்ந்து காசிமேடு மணிகண்டன் என்கிற பிசி, புது வண்ணாரப்பேட்டை ஆனந்த், ஆர்கே நகர் முகமது ஆஷிப், ஜாவித், ஷெரீப் ஆகிய 4 பேரை கைது செய்தவர்கள் அவர்களிடமிருந்து 150 மாத்திரைகள், 2 பைக், 4 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தில் கோயில் திருவிழாவில் அமைச்சர் மீது வண்டி மாடு பாய்ந்த வீடியோ வெளியாகியுள்ளது. பல்லெட்டிபூ கிராமத்தில் உள்ள அம்மன் கோயில் திருவிழாவில் பங்கேற்க ஆந்திர அமைச்சர் பால வீர ஆஞ்சநேய சாமி சென்றிருந்தார். அப்போது பொதுமக்கள் அமைச்சரை மாட்டு வண்டி ஓட்டுங்கள் என்று உற்சாகப்படுத்த கையில் சாட்டையை பிடித்தபடி அவர் போஸ் கொடுத்தார். அப்போது வண்டியில் பூட்டப்பட்டிருந்த மாடு திடீரென்று அமைச்சர் மீது பாய்ந்து அவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. தற்போது இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. கேரளாவில் விவசாய தோட்டத்தில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டது. இடுக்கி மாவட்டம் அருகே உள்ள அடிமாலி என்ற பகுதி வனப்பகுதிகளால் சூழப்பட்ட இடமாகும். இந்நிலையில் சாஜன் என்பவர் வழக்கம் போல் தனது விவசாய தோட்டத்திற்கு சென்றார். அப்போது காட்டு யானை அமைதியாக அமர்ந்திருப்பதைக் கண்டு ஓட்டம் பிடித்தார். பின்னர் யானை அசையாமல் இருந்ததை கண்டு சந்தேகமடைந்த அவர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். அதன்பின் வந்த அதிகாரிகள் யானை உயிரிழந்ததை உறுதி செய்து பிரேத பரிசோதனை செய்தனர். அத்துடன் யானை இறந்ததற்கான காரணம் குறித்தும் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலையில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருக பக்தர்கள் 1008 காவடிகள் ஏந்தி அண்ணாமலையாரின் கோயிலின் 4 மாட வீதியை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்தனர். அண்ணாமலையார் திருக்கோயிலின் 5ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள முருகர் அருணகிரியாருக்கு காட்சி தந்த சன்னதியில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டுதலுக்காக காவடியை சுமந்தபடி கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி பரவசத்துடன் வலம் வந்து வழிபாடு செய்தனர்.